சரிங்க சம்மந்தி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோங்க. எத்தனை மணிக்கு போனாலும் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் பத்திரமா போயிட்டீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பக்குன்னு தான் இருக்கும். சரிங்க சம்மந்தி, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். மடியும் உடம்பு பார்த்துக்கோ. சரிங்கப்பா, நீங்களும் உடம்பை பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் வரும்போது அள்ளி கட்டிக்கிட்டு வருவாளுங்க. இங்கே வந்து பாரு, ஏதாவது கொடுக்கறதுக்கு மனசு வருது. நம்ம வீடு தான். என் மாமியார் கிழவிக்கு இந்த அறிவு கூட இல்லை. வரும்போது போகும்போது நமக்கு இருக்குதோ இல்லையோ மொத்தத்தையும் புள்ள வீட்டுக்கு மூட்டை கட்டிடும். இந்தாம்மா எடுத்துகிட்டு போ கஷ்டப்படுறேன். நம்ம மட்டும் என்னமோ உட்காந்த இடத்துலையே படுத்த இடத்துலையே நமக்கு காசு கொண்டு வந்து கொட்டுற மாதிரியும், வீட்டில் பனைமரம் ஒன்று வளர்க்குற மாதிரி நினச்ச நேரம் பறித்து கொண்டு போய் கடையில் கொடுத்தா அப்படியே மளிகை சாமான் இறக்குற மாதிரியும், அங்கே காட்டிலையும் மெட்லையும் நம்ம கஷ்டப்படணும். இங்கே எவ்வளவு கொடுக்குறா? இன்னத்துக்கும் இவ வேலைக்கும் போகிறதில்ல வெட்டிக்கும் போகிறதில்ல, வீட்டோட வச்சு அவன் புருஷங்காரன் கஞ்சி ஊற்றுறான். அப்படி இருந்தும் பாரு. அப்புறம் மே மாசம் லீவுக்கு கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. ஊருக்கே வரமாட்டேங்கிறீங்க யாரும். இவன் ஒருத்தண்டா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்து நம்மள வேலைக்கறியவே ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. முழு நேரமும் இவங்களுக்கு வடிச்சு கொட்டியே நான் ஒரு வழி ஆயிருவேன் போல இருக்குது. ஊர் உலகத்துல எல்லார் வீட்லயும் சொந்த பந்தம் வராங்கன்னா வராதிங்க நாங்க வெளியூர் போறோம் அப்படின்னு சொல்ற மனுஷங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு ஒருத்தன் வச்சிருக்கான் பாரு, ஐயோ வாங்க 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 வாங்கன்னு மொத்தத்துக்கும் ஆக்கி போட்டே என்னை சாவடிச்சிருவான் போல இருக்கு. எம்மாடி உள்ள கொஞ்சம் தட்டப்பை இருந்துச்சுல்ல, அதை கொடுத்து விட வேண்டியதானே? இந்த போய் எடுத்துட்டு வந்து அப்படி இப்பதான் கொடுக்கவே மனசு வந்திருக்கு சாமி. ஐயோ சமந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அங்கன்னா எதுவும் இல்லாமையா இருக்குது. அதெல்லாம் பையன் கிலோ கணக்கில் வாங்கி போட்டிருக்கேன். இங்க வைங்க, இங்கதான் தேவைப்படும். அட இங்கன்னா யார் வீட்டு தோட்டத்துல விளைஞ்சாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அட சமந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க சமந்தி. இங்க ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுத்து நீங்க வெளியே வாங்கிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும் இவள. அட என்ன சம்மந்தி, எதை எடுத்தாலும் வேணான்றீங்க. இருக்கட்டும் சம்மந்தி, இருக்கட்டும். மாப்பிள்ள ஒரு ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் வாங்கி போடணும் வைக்கணும். இதில் எண்ணத்தை இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் எல்லாம் கடையில் வாங்கிட்டு கிடக்கணும். அப்புறம் சொன்னது ஞாபகம் இருக்கட்டுங்க, இங்கேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டணும்னு நினைக்காதீங்க. புள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்கா, நகை விலை ஏறிக்கிட்டு இருக்குது. அங்கேயாவது வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் புள்ள கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். அம்மா என்னம்மா ஊருக்கு போற நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க அத்தை கிட்ட? இல்லடி, எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசிவிடணும். பின்னாடி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. உன் அண்ணங்கார வாங்கி கொடுக்கலன்னா இந்த வீட்டுல மிக்சியும் இருக்காது, கிரைண்டர் இருக்காது. காலத்துக்கு அம்மிகளிலே உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருந்திருப்ப. ஒழுங்கா சொல்றதை கேளு. பாருங்க சம்பந்தி, நான் ஒன்றும் உங்க குடும்பத்தை பிரிக்கணும் வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகலாம் சொல்லலை. நான் அப்படி எதுவும் இருந்திருந்தா என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரி தாய் நான் கிடையாது. குடும்பத்தை பிரித்து ஒரு வீட்டில் இருந்து பிரித்து கொண்டு போய் இன்னொரு வீட்டில் வச்சு உழ வச்சு அவங்களுக்கு இது பண்ணுற அந்த கெட்ட எண்ணம் கிடையாது. ஏன்னா நானும் ஒரு பையனை பத்திருக்கேன், நானும் ஒரு பிள்ளைய பத்திருக்கேன். இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கு என் மருமவை என் வீட்டில் அந்த பண்ணுவா. அதனால தான் நான் உங்ககிட்டயே மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லி போடுறேன். அவரு நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். நீங்க நல்லா இருக்கதை பார்த்தா தான் எங்க மனசுக்கு ஆறுதலாம் நாங்க நல்லா இருக்க முடியும். வயசான காலத்துல நாங்களும் நல்லபடியே எங்க பிள்ளைங்க இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையாவது போய் சேருவோம். ஏன்னா நம்மளாம் இப்பயோ அப்பயோ காலத்துக்கு அவங்க தான் இங்க வாழ போறவங்க. அவங்களுக்காக தான் சொல்றேன், கொஞ்சமாவது யோசிங்க. அதை விட்டுவிட்டு அந்த ஓனரு அப்புறம் அந்த ஊருக்காரவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கன்னு வைங்க, அப்புறம் நீங்க இப்படியே காலத்துக்கு கஷ்டப்பட வேண்டியதான். இந்த காலத்துல வீட்டுல 4 பேர் இருந்து 4 பேர் வேலைக்கு போனாலே சமாளிக்க முடிய மாட்டேங்குது விலைவாசி. இப்படி ஒரு ஆள் சம்பாரிச்சு குடும்பமே உட்காந்து சாப்பிட்டா என்ன பண்றது? அம்மா கம்மாடி இருமா. இங்க பாருங்க சம்பந்தி, நீங்க நல்லா இருக்கணும் சம்பந்தி. அடுத்த வீட்டுல உள்ளவங்களை பார்க்கும்போது அம்புட்டு கஷ்டமா இருக்கு. அவங்கெல்லாம் பாருங்க, அவங்க பேரன் காது குத்துக்கு ஊரையே கூப்பிட்டு அம்புட்டு விசேஷம் பண்றாங்க. இங்க நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு அப்படி பண்ண முடியுங்களா? சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நானும் உங்களோட நிலைமையில தானே இருக்கேன். நானும் ஒரு தாய் தான், புரியுதுங்களா? புரியுது சமந்தி, நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ஊருக்கே படி இழந்தவங்க நீங்க போய் இன்னைக்கு வாழ்ந்து கட்ட குடும்பம்ன்ற பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அப்புறம் இந்த ஊர்ல முளைச்சவங்க கூட நல்லா இருக்காங்க. நீங்க இப்படி கஷ்டப்படுறது எங்களால பார்க்க முடியல. அதுக்காக தான் சொல்றேன். என் மாமியார் கிழவி நீலு கண்ணீர் வடிச்சு குடும்பத்தையும் அங்க கூட்டிட்டு வந்துரும் போல இருக்கே. சரிங்க சமந்தி, என்ன பண்றது? நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சு தான். ஏன்னா சொந்த பந்தம்லாம் நம்ம நல்லா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஊரில் உள்ளவன் 1000 சொல்லுவான், கூட்டிகிட்டு போனால் உன் பையனை பிரித்து போடுவாண்டி, அதுக்கப்புறம் உன் பையன் உனக்கு இல்லை அப்படி இப்படின்னு ஊர் பேசும். ஆனால் அந்த ஊருக்காரவங்க யாரும் நமக்கு ஒரு கஷ்டனாலோ இல்லை காய்ச்சல் தலைவலி இல்லை ஒரு ஏதோ ஒன்றுன்னா ஆஸ்பத்திரியில் சேர்த்தா கூட பில்லு கட்ட மாட்டாங்க. சரிங்களா? மாப்பிள்ளை தான் உங்களுக்கு செய்யணும். அதுக்காக தான் சொல்கிறேன். புரியுது சம்பந்தி, புரியுதுங்க. பையன்கிட்ட நான் பேசுகிறேங்க. ஐயோ, நான் உங்களை பிரிச்சு எல்லாம் மாப்பிள்ளை அங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லல. நீங்களும் கூட வாங்க, அங்க இருங்க கொஞ்ச நாளைக்கு. சரிங்களா? ஆமாங்க, தடவை கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். நாளை பின்ன அவரு சம்பாரிச்சு உங்களுக்கு தானே கொடுக்க போறாரு. நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நாங்க சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து பையனெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். சமந்தி அழாதீங்க. பாப்பாவும் 10ஆம் கிளாஸ் பரிசை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன வேற பள்ளிக்கூடம் தானே சேர்க்க போறோம். நான் என்னன்னு பார்த்து அனுப்பி வைக்கிறேங்க. அப்ப நாங்க ஊர்ல வீடு பாத்திரலாங்கல்ல?
என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் சொன்னி நான் நினைக்கிறேன். வீடு பாத்துருங்க. வலை வேற கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டோம்னா சீக்கிரம் வேலையாயிடும். ஐயோ சுத்தமாக அரிசி இல்லையே. ஐயோ எனக்கு ஞாபகமே இல்லை பாரு. நேற்று தான் வேற அரிசியெல்லாம் முடிஞ்சுது. மொத்தத்தையும் எடுத்து போட்டேன். இன்னைக்கு வாங்கணும்னு நினச்சி மறந்து போயிட்டேனே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? உலை வேற கொதிச்சு போச்சு. சரி பையன் வேற பசின்னு சொல்லுவான். இவர்கிட்ட சொல்லுவோம், 1 கிலோ அரிசியாவது வாங்கிட்டு வர சொல்லி. வாழ்க்கையே வேஷம், இதுல பாசம் என்ன, நேசம் என்ன, குடும்பமே காசுக்காகத்தான் அலையுது, என்கிட்ட புடுங்கிதான் திங்குது. என்னங்க என்ன எங்க வீட்டில் அரிசி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. உலை வேற கொதிச்சு போச்சு. அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வரீங்களா? வாடி வா, என் பேச்ச கேட்க மாட்ட, ஊரே சுத்துவ. இன்னைக்கு அரிசி முடிஞ்சு போச்சு, பருப்பு முடிஞ்சு போச்சுன்னு வாங்கிட்டு வந்து தர சொல்லணும். என்னைய பார்த்தா எனக்கு இழிச்சவாய் மாதிரி இருக்கா? உங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கும் ஆக்கி போடுறதுக்கும் நான் என்ன பிள்ளையாவ பிறந்திருக்கேன்? எங்க அம்மா அப்பாவும் என்ன இதுக்கா பெத்து போட்டிருக்காங்க? நீங்க எல்லாம் குடும்பத்துல உட்காந்துக்கிட்டு வீட்டுல திங்கணும், நான் உங்களுக்கு எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்து போடுறதுக்கு. என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உலை வேற கொதிச்சு போச்சுங்க. இப்போ நீங்களும் வேலைக்கு போகணும். சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? பையன் வேற பசின்னு சொல்லுவாங்கங்க. நேற்று காலையிலே அரிசி முடிஞ்சு போச்சு சொல்லுவோன்னு பார்த்தேன். அப்புறம் விசேஷ வீட்டுக்கு போனனால அங்கே சாப்பாடு கொடுக்கவும் ராத்திரி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாச்சு. காலையில் அரிசி முடிஞ்சதே ஞாபகம் இல்லை. கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வாங்கங்க. பாரு, நான் வாங்கிட்டு வந்து போட மாட்டேன். இந்த குடும்பத்துக்காக வடிச்சு கொட்டுன வரைக்கும் போதும். நன்றி விசுவாசமே இல்லாத உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து போடணுமா? இதுக்கப்புறம் இருக்குடி, இதுக்கப்புறம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களை பசியும் பட்டினியிலையும் போட்டு உங்களெல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. ஏங்க கோவ தாபத்தெல்லாம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்க. கோவத்தில் ஒரு 4 அடினா கூட அடிங்க. ஏன் என்னை தூக்கி போட்டு கூட மிதிங்க. ஆனால் புள்ள பசியோட இருப்பாங்க. என்னால முடியாதுடி, என்னால முடியாது. இப்போ முடிவா என்னதான் சொல்றீங்க? அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து போட முடியுமா முடியாதா? முடியாதுடி. இனிமே வீட்டு வாடகையில இருந்து, கரண்ட் பில்லுல இருந்து, ஏன் வீட்டுக்கு வாங்கி போடுறதுல இருந்து ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன். ஒன்னையும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். ஓஹோ அப்படிதானே? சரிங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேங்க. ஏய் எங்கடி போற? ஏய் திமுரு பிடிச்சவளே, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், போறாளே எங்க போறான்னு தெரியலையே. எங்கிட்டு போனாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். வீட்டுக்கு வா, இன்னைக்கு உன் கையை காலை உடச்சி அடுப்புக்குள்ள சொருவுறேன். தின்னு கொளுத்தா வலையில தங்காதான், அது சரியால இருக்குது. நல்லா வாங்கி போட்டு நல்லா மாட்டு தீனி தின்னாளுங்க. இன்னைக்கு அதுதான் என்கிட்டே திமுரு பேச்சு. இரு உங்களெல்லாம் கொழுப்ப கரைக்கிறேன். பைத்தியக்கார பையன் என்னதான் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கானோ தெரியல. குற்றால அருவியில குளிச்சது போல் இருக்குதா? வீடு வாசலாம் கூட்டல, நானும் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள எல்லா வேலையும் எந்திரிச்சு பாப்பான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா? சரோசா, சரோசா மணி ஆயிடுச்சு, எந்திரி. சரோசா மணி 8 அடி. சரோசா அழுது எந்திரிச்சோன்னே லபோதிபோன்னு கத்துவா. இன்னைக்கு என்ன வாயே பேசாம இருக்கிறான்? அம்மா என்ன காய்ச்ச இந்த கொதிக்குது? சரோசா, சரோசா என்னங்க காய்ச்ச வேற, எந்திரிக்க முடியல. ஐயோ, நேற்று பெல்ட் எடுத்து விளாசனதுல இன்னைக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கே. இதுக்கு தான் நான் அடிக்கிறதே இல்லை. அவனை அடிச்சா அவனுக்கு காய்ச்சல் வந்துடுது, இவளை அடிச்சா இவளுக்கு காய்ச்சல் வந்துடுது. என்ன போ, நானும் கோவப்படக்கூடாது, கையை நீட்டக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். பண்ணுறதெல்லாம் கையை காலம் நீட்ட வச்சு போடுதுங்க. சரி ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவான். ஏதாவது சாப்பிட்றியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி காய வைக்கிறேன். கொஞ்சம் கை கால் முகத்தை கழுவு, பல்ல விளக்கிவிட்டு இந்த கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன், இந்த வீடை கூட்டிவிட்டு. சரியா? ஸோ ஆண்டவனே, நமக்கு நேரம் எல்லாம் வருது போ. ஹாய் மம்மி, குற்றாலம் சுத்தி பார்க்க போனே, குத்தாட்டம் போட்டு வந்து வாரேன். குற்றாலம் சுத்திக்கிட்டு வந்தேன் தாயே, சோத்தத்தான் இப்ப நீ போடு. பொறுக்கி பயலே, நேற்று காசை களவாண்டு விட்டு வீட்டுக்கு வந்துட்டு பாட்டை பாத்தியா? ஷபா, அங்க இருக்கும்போது நல்லா குளு 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 குளுன்னு இருந்துச்சு. எப்படா இந்த ஊருக்குள்ள காலை வச்சானோ, வெயில் என்ன வெக்கையா கிடக்குது.
சீக்கிரம் இந்த மே மாசம் வரத்துக்குள்ள ஒரு ஏசியை வாங்கி மாட்டிடணும், இல்லைன்னா மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஏசியா ஏசி? திங்கிறதே ஓசி, இதுல ஏசி வேணுமா ஏசி? என்னப்பா? என்னடா நொன்னப்பா? என்ன நொன்னப்பா? ஐயோ அப்பா! புள்ளை அணியலாம். ஐயோ அப்பா, அடிக்காதப்பா வலிக்குதுப்பா. பொறுக்கி நாயே, நீ எல்லாம் புள்ளையாடா? களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க சொந்த வீட்டுலயே. ஐயோ அம்மா, ஐயம்மா இங்க வருமா, இந்த ஆளு என்ன அடிச்சே கொல்றதுமா. ஐயோ, நேத்து நம்மள பெல்ட்ல வெள்ளு ரோட்டுனது, இன்னைக்கு நம்ம பையனை விளக்க மாத்திரை வெறி எடுக்கிறதா? ஐயோ வேணாம் சாமி, என்ன எதுன்னு கேட்டா நம்மளையும் பொழந்து கட்டி போடுவது. சொந்த வீட்டுல திருடுறியே, நீ எல்லாம் மனுஷனாடா? நீ எல்லாம் மனுஷனா? ஐயோ ஐயோ அடிக்காதப்பா, ஐயோ வலிக்குதுப்பா. சம்பாதிக்கிறதுக்கு என்ன கேடு? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா? பெத்த தகப்ப வயசு இதுல எத்தனை காலண்டா உட்காந்து திம்ப? நான் உயிரோட இருக்க வரைக்கும் தானே இதெல்லாம். நான் செத்து போயிட்டேன்னு வை, நீ நடுத்தரோட பிச்சை தான் எடுக்கணும். ஐயோ அம்மா, அம்மா இங்க பாருமா, இந்த ஆளு என்ன அடிச்சே கொல்றாமா. ஐயம்மா வாமா. ஐயோ அவனை விடுங்க, ஏன் போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? அதை தெரியாம பண்ணிருப்பான். தெரியாம பண்ணியிருப்பானா இவெல்லாம்? நமக்கு தெரிய கூடாதுன்னு பண்ணியிருக்காண்டி. நான் அந்த காசை எடுத்து பார்க்கலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. இங்க பாரு, இன்னொரு தடவை நான் அப்ப நாட்டம் இருக்க மாட்டேன்டா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். இந்த களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே உனக்கு சோறும் போடக்கூடாது, ஒரு வெங்காயமும் போடக்கூடாது. இவனுக்கு ஏதாவது பேண்ட் துணி சோறு அது இதுன்னு நீ ஏதோ போட்டுக்கிட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. உன்னையெல்லாம் அடிச்சு வீட்டை விட துரத்தி பண்ணும். பெத்த பாவத்துக்காக உன்னையில வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் உன்னை பெக்க சொன்னேன், கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை வேணும், நீ தானே என்னை பெத்த. அதுதான்டா நான் பண்ண தப்பு, அதான் நான் பண்ண மகா தப்பு. பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட கடைசி காலத்துல பெத்தவங்களுக்கு சோறு போட்டிருக்கும் போல இருக்கு. பையன் தான் வேணும்னு கோயில வேண்டி தவறு இருந்து உன்னை பெத்தெடுத்தோம்ல, அதுக்கு எங்களை நல்லா குடுத்துட்டா நீ. யோ இங்க அறியா, இதுக்கு மேல நீ அடிச்சனா அவ்வளவுதையா. என்னடா என்ன பண்ணுவ? ஐயோ அம்மா. போ எங்க போனாலும் நீ வீட்டுக்கு தான் வரணும். வா, உன் கையை காலை முறிச்சு போடுறேன். இல்லையா இவெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கலாம் போல இருக்கு. கடைசி காலத்துல இவெல்லாம் சோறே போட மாட்டான்டி. நம்மளெல்லாம் நடுத்தரவுல நிறுத்த போறான் பாரு.